ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ மெயின்ஸ் லெவல் ரீசனிங் ஒரு பசில் பார்க்க போறோம். என்ன பசில் அப்டின்னா, லீனியர் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பார்க்க போறோம். ஸோ இதில என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, ஸோ நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வேக்கண்ட்ட வச்சு பசில் போடுங்க அப்டின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வேக்கண்ட்ட வச்சு 2 மாடல் இருக்கு. ஒண்ணு லீனியரும் போடலாம், இன்னொன்னு சர்க்குலரும் போடலாம். பட் எனக்கு என்னன்னா, நான் ஏன் இன்னைக்கு லீனியர் கொண்டு வந்திருக்கேன் அப்டின்னா, எனக்கு சர்க்குலர் வந்து கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லீனியர் வச்சு போடுறேன். அதுக்கடுத்து சர்க்குலர் கிடச்சிச்சு இல்ல அப்படின்னா சர்க்குலர் வச்சு போடுறேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு சர்க்குலர் வச்சு வேக்கண்ட் பேஸ் பண்ணி ஏதாச்சும் பசில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எனக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா? பசில் இதில் வரும், டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் சால்வ் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம், சப்போஸ் நான் போட்டிருக்க அப்ரோச்சும் நீங்கள் போட்டிருக்க அப்ரோச்சும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் இல்லை வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் போட்டதுக்கும் நான் போட்டதுக்கும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் போட்டதுக்கும் நான் போட்டதுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ அதனால் டைம் கம்மியாக ஆகுதா அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? ஸோ அதை தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேனே. ஓகே. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம பசிலுக்கு போயிடலாம். ஸோ அதே சமயம் பசில் பார்க்குறீங்க அப்படின்னா 2xல வச்சு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் நம்ம சொல்லிகிட்டே போடுறோன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ அதனால் மேக்ஸிமம் 2xல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் தேர் ஆர் 20 சீட்ஸ். ஸோ 20 சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் ரோ 15% K2Y. ஓகேவா? ஸோ 5 வேக்கண்ட். ஸோ அப்போது 20 சீட்டு, அதில் 15 வந்து பர்சன்ஸ் இருக்காங்க, 5 வந்து வேக்கண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆல் ஆர் நார்த். ஓகேவா? ஈச் ஆஃப் த சீட்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் நார்த். ஓகே. அடுத்த கண்டிஷன் என்ன? தெர் ஆர் அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் பிட்வீன் 2 வேக்கண்ட் சீட்ஸ். ஸோ 2 வேக்கண்ட் சீட் இருக்குது அப்படின்னா, அதுக்கு நடுவில் அட்லீஸ்ட் 2 சீட்டாச்சும் இருக்கணும். மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேவா? 2 வேக்கண்ட் சீட்டுக்கு வேக்கன்ட் சீட்டுக்கு நடுவில் 2 சீட் அதுக்கு மேலே இருக்கணும். ஓகே. சீட்ஸ் விச் ஆர் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆர் நாட் வேக்கண்ட். ஸோ வேக்கண்ட்டு வந்து எண்டில் கிடையாது. இது ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் தெர் ஆர் 1 or 2, 3% சீட் பிட்வீன் A and B, தெர் ஆர் மே ஆர் மே நாட் பி வேக்கண்ட் அன்லெஸ் ஆர் அன்டில் ஸ்டேட்டட். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஏக்கும் பிக்கும் 2 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் அவங்க வந்து கொஷினில் வந்து வேக்கண்ட் இருக்குது இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா, இதுக்கு நடுவில் வேக்கண்ட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். வேக்கண்ட் இல்லை அப்படின்னா 2 தான் வரும். ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்ஸ் அப்படின்ற போது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ சீட்டில் வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு சீட், செகண்ட் சீட் அது பிரச்சனை இல்லை. பர்சன்ஸுன்னு வரும்போது தான், ஸோ 2 பர்சன் நடுவில் இத்தனை பர்சன்ஸ் அப்படின்னும் போது அந்த பர்சன்ஸ்க்கு நடுவில் வேக்கண்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். கொஷினில் சொல்லலை அப்படின்னா. ஓகே. ஸோ இது வந்து இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. சீட் அப்படின்னா தேர்ட் டு த ரைட், செகண்ட் டு த ரைட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ரைட் ஆர் லெஃப்ட் வேக்கண்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா எவ்வளோ நேரம் போகும் தெரியாது வீடியோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்மோஸ்ட் 3 சீட்ஸ் ஆர் லெஃப்ட் ஆஃப் எம். அதிகபட்சம் 3 சீட்டு தான் இருக்கும். ஓகேவா? எம்மோட லெஃப்டில். அடுத்து பாருங்கள், எம் டசன்ட் சிட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ நான் எப்படி போடுவேன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை சீட்டு? 20 சீட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ நீங்கள் வந்து இந்த கோட்லாம் போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக போடணும். ஓகேவா? 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து போட ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ எம்மோட லெஃப்டில் அட்மோஸ்ட் 3 பேர் தான் இருக்கணும். அப்போது எம்மு எண்டுலேயும் கிடையாது. ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன்லி 12 சீட் எம்முக்கும் ஒய்யுக்கும். ஸோ 12 சீட் 1 2 3 4 5 6. ஸோ மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி, தேர்ட் பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 12 சீட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஒய் இங்கே. ஸோ செகண்ட் பாசிபிலிட்டியில் ஒய் இங்கே. தேர்ட் பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஒய். கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர் சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒய் சீட். ஸோ ஒய்யோட சீட்டுக்கு தேர்ட் ரைட் ஆர். ஓகே. சீட்டுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. பர்சன்ஸுன்னு சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இது வேக்கண்ட்டுன்றதுனால சொல்கிறேன். 1 2 3 ஆர். ஸோ 1 2 3 ஆர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன்லி 6 சீட் ஆர் அண்டு டபிள்யூ. ஆருக்கும் டபிள்யூக்கும் 6 சீட்டு தான். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 டபிள்யூ. இதில் டபிள்யூ இங்கே வரும். இதில் 1 2 3 4 5 6 டபிள்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு இது போட்டாச்சா? த நம்பர் ஆஃப் சீட்ஸ் right of W 1 less than the number of persons who sit left of W. ஓகே. இது நம்ம எழுதிக்கலாமா? இதுக்கப்புறம் எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, இங்கே எழுதிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ டபிள்யூவோட ரைட்டில் சீட்ஸ். ஓகேவா? சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ டபிள்யூவோட லெஃப்ட்டில் பர்சன்ஸ். ஸோ பின்னு போட்டுக்கிறேன். பர்சன்ஸ் -1 இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்லி 2 பர்சன்ஸ். ஸோ டபிள்யூ 2 பர்சன்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். 2 பர்சன்ஸ் டபிள்யூக்கும் பிக்கும். அட்லீஸ்ட் 1 வேக்கன்ட் சீட். ஒரு வேக்கன்ட் சீட் இருக்கணும். 1 வேக்கண்ட். ஓகேவா? மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வேக்கண்ட். நெக்ஸ்ட் ஒன்லி 5 சீட்ஸ் ஆர் பிட்வீன் யூக்கு பிக்கும் 5 சீட்டு தான். ஓகே. யூ 5 பி. ஸோ இது வந்து நான் இங்கே பி போடல. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸோ பி வந்து பர்சன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம். சீட்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே வெறும் 5 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? 5 சீட். நெக்ஸ்ட்டு யூவோட சீட் வந்து நெய்தர் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம். எம்மோட செகண்ட் லெஃப்ட் வந்து யூ கிடையாது. அடுத்து நார் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூவோட செகண்ட் ரைட் டு யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒன்லி 4 பர்சன்ஸ் சிட் யூக்கும் எக்ஸுக்கும். ஸோ யூக்கு 4 பர்சன்ஸ். ஸோ யூபி வந்து 4 பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஊ சீட் இஸ் அட்ஜசன்ட் டு எஸ் சீட். ஸோ எஸ்ஸும் அட்ஜசன்ட். மோர் தேன் 3 சீட்ஸ் பிட்வீன் யூஎஸ். ஸோ யூக்கும் எஸ்ஸுக்கும் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 சீட் இருக்கணும். மோர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டா? மோர் தேன் 3. ஸோ மோர் தேன் 3 ஈக்குவல் டு கிடையாது. மோர் தேன் 3. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ சிட் எக்ஸ் லெஃப்ட். எக்ஸோட லெஃப்டில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ வியோட ரைட்டில் அவ்வளோ சீட் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கே சீட் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என் சீட். என்னோட செகண்ட் ரைட் கே. ஓகேவா? நெக்ஸ்ட் நெய்தர் என் ஓ சீட் இஸ் அட்ஜசன்ட் டு வேக்கண்ட். ஸோ என்னும் ஓவும் வேக்கண்ட்டுக்கு பக்கத்தில் இல்லை. நெக்ஸ்ட்டு டி சீட் இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ எல்லோட இமிடியேட் லெஃப்ட் டி. ஓகே. இப்போ நம்ம வேகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ரோச் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம எந்த இங்கே WMYR இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம்னா டபிள்யூக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் ப்ளே பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? டபிள்யூட ரைட்டில் எவ்வளோ சீட் இருக்கோ டபிள்யூட லெஃப்டில் இருக்க பர்சன்ஸில் விட -1 இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் டபிள்யூட ரைட்டில் எவ்வளோ சீட் இருக்குது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ டபிள்யூட லெஃப்டில் 8 பர்சன்ஸ் இருக்கணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இங்கே வருது. அப்போ எத்தனை வேக்கண்ட் வரணும்? 4 வேக்கண்ட் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் டபிள்யூவோட லெஃப்டில் 4 வேக்கண்ட். ஸோ பாசிபிள் இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட், இங்கே ஒரு வேக்கண்ட், இங்கே ஒரு வேக்கண்ட், இங்கே ஒரு வேக்கண்ட். ஓகே, பாசிபிலிட்டி இருக்குது.
ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 7 8. டபிள்யூட ரைட்டில் 8 இருக்குது. அப்போ டபிள்யூட லெஃப்டில் 9 பர்சன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 வந்து எம் கிட்ட வருது. அப்போது 2 வேக்கண்ட் வரும் கரெக்டாக. ஸோ டபிள்யூவோட லெஃப்ட்டில் 2 வேக்கண்ட் வரணும். இப்போ டபிள்யூட ரைட்டில் 3 வேக்கண்ட் வரணும் கரெக்டாக. 3 வேக்கண்ட் ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட்டு அட்லீஸ்ட் 2ஆச்சும் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட்டு, இங்கே ஒரு வேக்கண்ட். ஸோ வேக்கண்ட் எண்டில் போடக்கூடாது. அப்போ 2 தான் வருது. ஸோ வேறு எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ண முடியுமா, வேறு எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே வேக்கண்ட் வச்சோம் அப்படின்னா 2 வேக்கண்ட் ஓகே வராது. ஸோ டபிள்யூட ரைட்டில் 3 வராது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணிடலாமா. சூப்பர், ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிடுச்சு. வெரி குட். ஓகே, தேர்ட் பாசிபிலிட்டி. இப்போ இது செகண்ட் பாசிபிலிட்டி, இது ஃபஸ்ட் பாசிபிலிட்டி. ஓகேவா. ஸோ செகண்ட் பாசிபிலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 9 இருக்குது. டபிள்யூட ரைட்டில் 9 இருக்குது. ஸோ டபிள்யூட லெஃப்டில் 10 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 9 தான் இருக்கா. 1 2 3 4. ஆக்சுவலி இங்கே அழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கோடு வந்து இங்கே மிஸ் ஆகிட்டுருக்கு. எரேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ 10 ஓகேவா. ஸோ டபிள்யூட ரைட்டில் 9 இருக்குது. ஸோ டபிள்யூட லெஃப்ட்டில் 10 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 10 தான் இருக்குது. அப்போ டபிள்யூட ரைட்டில் 5 வேக்கண்ட் வரணும். ஸோ 5 வேக்கண்ட்டுக்கு இங்கே பாசிபிளா அப்படின்னா ஸோ பாசிபிள் இல்லை. அப்போது இந்த பாசிபிளும் எலிமினேட். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாசிபிளே தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே. ஸோ அப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க. டபிள்யூக்கும் பிக்கும் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு வேக்கண்ட்டாச்சும் இருக்கணும். ஸோ ஒரு வேக்கண்ட் அப்படின்னும் போது பி இங்கே வருமா. ஸோ 2 வேக்கண்ட்டும் நான் எடுக்கிறேன். ஓகே. ஸோ 2 வேக்கண்ட்டும் எடுக்கிறேன். 1 2 பி. ஸோ 2 வேக்கண்ட் எடுத்தேன் அப்படின்னா வேக்கண்ட் வந்து நான் வேறு கலரில் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட், இங்கே ஒரு வேக்கண்ட். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் வேக்கண்ட் எங்கே வரும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு டபிள்யூக்கும் பிக்கும் ஒரு வேக்கண்ட்டு 2 பர்சன்ஸு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு யூக்கும் பிக்கும் 5 சீட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் பாருங்கள். 1 2 3 4 5. யூ இங்கே வரும். ஸோ டபிள்யூவோட செகண்ட் ரைட் யூ கிடையாது. ஓகே. இப்போ பியோட லெஃப்டில் பார்க்கலாம். 1 2 3 4 5 யூ. ஓகே, யூ இங்கே வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதுல பார்க்கலாம். 1 2 3 4 5 யூ இங்கே. ஓகே, இது வரும். ஸோ லெஃப்டில் பார்க்கலாம். 1 2 3 4 5 யூ இங்கே வரும். ஸோ எம்மோட செகண்ட் லெஃப்ட் வந்து யூ பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ எம் இங்கே, பை இங்கே, ஆர் இங்கே. ஓகேவா. ஓகே. ஸோ அப்போது இந்த கண்டிஷன் முடிஞ்சு, இந்த கண்டிஷன் முடிஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷனும் முடிஞ்சு. ஸோ யூக்கும் எக்ஸுக்கும் 4 பர்சன்ஸ். ஓகே, 4 பர்சன்ஸ். ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பர்சன்ஸ். இப்போ எம்முக்கும் பிக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நடுவில் வேக்கண்ட் இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ வேக்கண்ட் இல்லைன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 2 3 4 எக்ஸ் இங்கே வரும் கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸு பக்கத்தில் எஸ், அப்போ இங்கே வரும். ஸோ எஸ்ஸுக்கும் யூக்கும் மோர் தேன் 3 இருக்கணும். அப்போது அது பாசிபிள் இல்லை கரெக்டாக. அப்போது கண்டிப்பாக வந்து எம்முக்கும் பிக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஓகே. இப்போ நான் ஒரு வேக்கண்ட் எடுக்கிறேன். ஏதோ ஒரு பிளேஸில் ஒரு வேக்கண்ட் எடுக்கிறேன். ஓகேவா. அப்போது வேக்கண்ட். ஓகேவா. அப்போது யூ 4 பர்சன்ஸ் வரணும். ஸோ 1 எம் 1 2 இங்கே 2, இது 3, இது 4. எக்ஸ் இருக்கிற இடத்துல பி இருக்குது. அப்போது எம்முக்கும் பிக்கும் 2 வேக்கண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ 2 வேக்கண்ட் வரும். ஸோ அப்போ அந்த 2 வேக்கண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணணும், இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணணும். வேறு இடமே இல்லை. எம்முக்கும் பிக்கும் நடுவில் வேக்கண்ட் வேறு எங்கேயும் போட முடியாது. ஓகேவா.
அது ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வேக்கண்ட்டுக்கும் இன்னொரு வேக்கண்ட்டுக்கும் 2 சீட்ஸ் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ யூக்கும் எக்ஸுக்கும் 4 பர்சன்ஸ். ஸோ எம் 1, இது 1 2, இது 3, பி 1 4. அப்போ எக்ஸ் வந்து இங்கே வரும். கரெக்டாக? ஓகே. எக்ஸ் வந்து பி பக்கத்தில், இங்கே எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்காங்க யூக்கும் எஸ்ஸுக்கும் முடிஞ்சா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோட லெஃப்டில் பியில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ 1. ஸோ இப்போ வேக்கண்ட் ஃபில் பண்ணிடலாமா? அப்போது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பிக்கும் டபிள்யூக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு வேக்கண்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டபிள்யூக்கு லெஃப்ட்டில் 4 வேக்கண்ட் வரணும். ஸோ மீதி ஒரு வேக்கண்ட் எங்கே தான் போட முடியும்? இங்கே தான் போட முடியும். வேறு ஸ்பேஸ் இல்லை. 4 வேக்கண்ட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ எக்ஸோட லெஃப்ட்டில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், 1, இது 1 2 3 4 5 6 இருக்காங்க. ஓகேவா? எக்ஸோட லெஃப்ட்டில் 6 இருக்காங்க. அப்போது வியோட ரைட்டில் 6 சீட் இருக்கணும். அப்போது 1 2 3 4 5 6 வி. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். வியோட ரைட்டில். ஸோ வைலட் வி வந்து வேக்கண்ட்டு. ஓகேவா? ஸோ வியோட ரைட்டில் 6 சீட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கண்டிஷனும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து என் இங்கே பாருங்கள், இதுவும் முடிஞ்சு. இது எல்லாமே முடிஞ்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான். என்னு ஓவும் வேக்கண்ட் பக்கத்தில் வராது. ஸோ இங்கே எல்லாமே வேக்கண்ட். டபிள்யூட லெஃப்ட்டில் எல்லாமே வேக்கண்ட்டு. ஸோ என் ஓ போட முடியாது எங்கேயுமே. ஸோ இங்கே என் போட்டோம் அப்படின்னா வேக்கண்ட், இங்கே என் போட்டோம் அப்படின்னா வேக்கண்ட். ஸோ இப்போது டபிள்யூட லெஃப்ட்டில் நம்ம வேக்கண்ட்டே போட முடியாது. டபிள்யூட ரைட்டில் தான் டபிள்யூட லெஃப்ட்டில் என்னு ஓ போடவே முடியாது. ஸோ டபிள்யூட ரைட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் ஓ போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என் இங்கே போடலாமா? போடலாம். ஓகே. இப்போ டபிள்யூட ரைட்டில் ஒரு வேக்கண்ட் வரும். கரெக்டாக? அந்த வேக்கண்ட் எங்கே வரும்ன்றது தெரியாது. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இங்கே இடத்துல ஒரு வேக்கண்ட் வரும், ஆர் இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் வரும். ஏதோ ஒரு இடத்துல வேக்கண்ட். சப்போஸ் நான் இங்கே வேக்கண்ட் போட்டாலும் என்ஓ இங்கே போடலாம். சப்போஸ் இங்கே வேக்கண்ட் போட்டேன் அப்படின்னா என்ஓ இங்கே போடணும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் நான் இன்னொன்று இருக்குது பாருங்கள், எண்ணுக்கு ரிலேட்டடாக. என்னோட செகண்ட் ரைட் கே. ஓகேவா? ஸோ இப்போ நான் என் இங்கே போட முடியாது. ஸோ செகண்ட் ரைட் கே போடணும். ஓகேவா? ஸோ என் இங்கே போட முடியாது. செகண்ட் ரைட் கே போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னு இங்கே போடலாம். செகண்ட் ரைட் கே. கரெக்டாக? பட் இப்போ நான் ஒரு வேக்கண்ட் போடணும். கரெக்டாக? இப்போ என் பக்கத்தில் நான் வேக்கண்ட் போட முடியாது. அப்போ நான் வேக்கண்ட் எங்கே தான் போடணும்? கே பக்கத்தில் தான் போடணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஓ எங்கே ஃபில் பண்ணுவோம்? பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே தான் ஃபில் பண்ணணும். ஏன் இங்கே? ஸோ இங்கே ஃபில் பண்ண முடியாதானா? ஏன்னா எல்லா இடத்துலையும் வேக்கண்ட் இருக்குது, பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வேறு என்ன மிஸ் ஆகிருக்கு? ஸோ என்னோட செகண்ட் ரைட் கே. ஸோ எல்லோட இமிடியேட் லெஃப்ட் டி. ஸோ 2 இடம் இதோ இருக்குது பாருங்கள். எல்லோட இமிடியேட் லெஃப்ட் டி. ஒரு சீட்டு மிக்குதே. எம்கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? கேஎல் எம்என் ஓபி கியூ இல்லை. ஸோ கியூ, இந்த லாஸ்ட் சீட் கியூ. அவ்வளோதான், பசில் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நீங்கள் வந்து அடுத்த பசில் அதாவது அடுத்த பாசிபிலிட்டி போகணுன்னு அவசியமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சும்மா அது எப்படி எலிமினேட் ஆச்சுன்றதை போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணல, யூ ஃபிக்ஸ் பண்ணலையா? யூ ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, யூலேருந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கும் யூக்கும் எத்தனை 5% இருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பியோட ரைட்டில் எடுக்கிறேன். 1 2 3 4 5. யூ இங்கே எடுத்தேன் அப்படின்னா பாசிபிள் இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த சைடு தான் எடுக்கணும். ஓகே. பியோட லெஃப்டில் எடுக்கணும். 1 2 3 4 5 5 சீட்டு தானேப்பா யூக்கும் பிக்கும். 1 2 3 4 5 யூ. எம்மோட செகண்ட் லெஃப்ட்டும் என்ன கிடையாது. எம்மோட செகண்ட் லெஃப்ட்டும்
கிடையாது. கரெக்ட்டா? ஸோ அப்போ அந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பாசிபிலிட்டி செட் ஆகிடுச்சு, ஓகே. சப்போஸ் இந்த பாசிபிலிட்டியும் வரல அப்படின்னா அப்படியே முழிச்சிட்ருக்க வேண்டியதான். ஸோ என்ன என்ன மறந்தோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே டபிள்யூ இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் எதெல்லாம் போட்டோன்றதை நான் சொல்கிறேன். இங்கே எம், இங்கே ஒய், இங்கே ஆர், இதோடு இருக்கட்டுமே. இப்போ இங்கே 4 வேக்கண்ட் வரணும். ஓகே. இப்போது நம்ம டபிள்யூக்கும் பிக்கும் என்ன போட்டோம்? டபிள்யூக்கும் பிக்கும் 2 பர்சன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வேக்கண்ட் இருக்கணும். கரெக்டாக? இது கண்டிஷன். நம்ம டபிள்யூவோட லெஃப்ட்டில் மட்டும் தான் பி எடுத்தோம். டபிள்யூவோட ரைட்டில் நம்ம யோசிக்கவே இல்லை. ஸோ அதை யோசிக்கணும். சப்போஸ் இந்த பாசிபிலிட்டி வரல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருவீங்க. நம்ம கரெக்டாக தானே போட்டோன்ட்டு. ஸோ இப்போ டபிள்யூவோட ரைட்லேயும் இப்போ பி போடணும். ஒரு வேக்கண்ட்டாச்சும் இருக்கணும். ஸோ இந்த இடம் நான் வேக்கண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பி வந்து 2 பர்சன்ஸ் பி வந்து போட இங்கே முடியாது ஒயில். அப்போ டபிள்யூக்கும் பிக்கும் 2 வேக்கண்ட் எடுக்கணும். எங்கே எடுக்கலாம் வேக்கண்ட்டு? ஸோ சப்போஸ் நான் 2 வேக்கண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டபிள்யூக்கும் பிக்கும் 2 வேக்கண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ 2 வேக்கண்ட், அப்போ 2 பர்சன்ஸ் இருக்கணும். பி இங்கே தான் போடணும். கரெக்டாக? 2 வேக்கண்ட் எடுத்தால் 2 பர்சன்ஸ் இருக்கணும். இப்போ வேக்கண்ட்டை வந்து ஸ்பேஸ் வந்து போட முடியுமான்னு பாருங்கள். ஸோ வேக்கண்ட், ஒரு வேக்கண்ட்டுக்கும் இன்னொரு வேக்கண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் 2 இருக்கணும். இங்கே ஒரு வேக்கண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு வேக்கண்ட் எடுக்கிறேன். இது 2த்துக்கும் நடுவில் 1 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் ரிஜெக்ட். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லா சைட்லேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிபிலிட்டி பார்க்கணும். ஸோ வெறும் 2 பர்சன்ஸ் தான் கொடுக்குறாங்க, ரைட்டாக லெஃப்டாக கொடுக்கல அப்படின்னா ரைட்லேயும் பார்க்கணும், லெஃப்ட்லேயும் பார்க்கணும். ஸோ 2 சைடுமே பார்க்கணும். ஓகேவா? ஸோ எப்படி போட்டேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? ஸோ எப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.